வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் வட்டத்தில் இருக்கிற சுந்தரபாண்டியம் அப்படின்ற ஊரில் நாங்கள் இருக்கோம். இந்த சிவலிங்கத்தை பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கத்தை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த ஆவுடையை பாருங்க, வட்ட வடிவில் இருக்கு. வட்ட வடிவ ஆவுடை மேக்சிமம் யார் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா சோழர்கள் தான் பயன்படுத்துவாங்க. விருதுநகர் மாவட்டம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது பாண்டியர்கள் ஒரு காலத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படி பாண்டியர்கள் ஆட்சி பண்ணும்போது பாண்டியர்கள் சதுர வடிவ ஆவுடை தான் மேக்சிமம் பயன்படுத்துவாங்க. இந்த சிவலிங்கத்தை வைக்கிறதுக்கு இந்த ஆவுடை பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க வட்ட வடிவான ஆவுடை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வரலாறு நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். பாண்டியர்களை ஒரு காலத்துல சோழர்கள் இந்த பகுதியில டிஃபீட் பண்ணிருக்காங்க. குறிப்பா ராஜராஜ சோழனுடைய பையன் முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த பகுதியை போர் தொடுத்து இந்த பகுதியில எல்லாம் நிறைய ஆட்சி பண்ணதாக வரலாறு சொல்லுது. நிறைய பாண்டிய வரலாறு புத்தகத்துல எல்லாம் இது இருக்கு. இது போக இங்க இருக்கிற நிறைய திருநின்ற பெருமாள், திருத்தாங்கல் கோயில்ல திருநின்ற பெருமாள் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலையும் சோழர்கள் பத்தின தகவல்கள் நிறைய காணப்படுது. இந்த ஊர்ல இருந்து கொஞ்ச தூரத்திலே சோழபுரம் அப்படின்ற ஊர் இருக்கு. அந்த ஊர்லயுமே சோழர்கள் பத்தின தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா சோழர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்யும் பொழுது பாண்டிய பகுதியும் சேர்த்து சோழ பாண்டியம் அப்படின்ற பெயரிலே ஆட்சி பண்ணியிருக்காங்க. நாங்க இந்த இடத்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம் அந்த லிங்கத்தை திருப்பணி செய்யறதுக்கு. கூடிய விரைவில் அதுக்கு அனுமதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். திருப்பணியில சந்திப்போம். நன்றி.